துரந்தர் 2 த ரிவெஞ்ச் படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்மில பாகிஸ்தானுக்குள்ள ஸ்பையா போறதுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிற ஹீரோ தன்னுடைய ஃபேமிலிக்கு ஒரு த்ரெட் வந்து தன் ஃபேமிலியை இழக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது இறங்கி போய் ஒரு 12 பேரை ப்ரூட்டலா கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு. அங்க இருந்து இன்டெலிஜென்ட் டீம் அவரை கூட்டிட்டு போய் பாகிஸ்தானுக்குள்ள ஸ்பையா போடா அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடறாங்க. சோ அதுக்கப்புறம் அங்க பாகிஸ்தானுக்குள்ள ஸ்பையா போற இவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கறத துரந்தர் 1ல ஆல்ரெடி காட்டிட்டாங்க. ரஹ்மான் கேத்தோட கொல்ற வரைக்கும். சோ கொன்னதுக்கு அப்புறம் அவர் லஹாரியை பிடிக்கணும். லஹாரியை பிடிக்கிறதுக்கு தடையா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ரஹ்மான் பலோஜோட தம்பி உசைர் பலோஜ், இன்னொருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷத் பப்பு, அதாவது அவங்களுக்கு ஆப்போனன்ட் டீம். இவங்க 2 பேரையும் டேக்கிள் பண்ணி இவர் எப்படி லஹாரிக்கு பாஷாவா மாறுறாரு, த ஷேர்கா பலோஜா மாறுறாரு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் காட்டிடுறாங்க. அது போக இதுக்கு இவருக்கு ஹெல்ப்பா இருக்கிற நம்ம எஸ்பி சௌத்ரி அண்ட் ஜமீல், இவங்க 2 பேரை எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கறதையும், இதுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறான்ல, அதான் இக்பால், நம்ம அர்ஜுன் ராம்பால் பண்ணிருக்கிற இக்பால் அப்படிங்கிற கேரக்டர். சோ அந்த இக்பால் கேரக்டரை சமாளிச்சு அவர் வந்து அந்த லஹாரியை ஆள்றாரு. அது போக இவங்க எல்லாரும் இருக்கும் போதே பாகிஸ்தானுக்குள்ள இந்தியாவுக்கு அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய பல அந்த தீவிரவாத இயக்கங்கள்ல வேலை செஞ்சுட்டு இருக்க எல்லாரையுமே எப்படி போட்டு தள்ளிட்டு இந்தியாக்குள்ள திரும்பி வரார் அப்படிங்கறத கிட்டத்தட்ட 4 மணி நேர படத்தை ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லி இருக்கிற படம் தான் துரந்தர் 2 த ரிவெஞ்ச். இந்த படத்தோடைய பிளஸ் அண்ட் மைனஸ், அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பார்க்கலாம். பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஓடுது. ஆனா எங்கேயுமே போர் அடிக்காம எங்கேஜிங்கா கொண்டு போகுது. அந்த வகையில ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ரெண்டாவது பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஓவரால் மியூசிக் சூப்பரா இருந்தது. ஏன்னா இந்த படம் ஓடுற ஓட்டத்துக்கு இந்த 4 மணி நேரத்துக்கு நம்மளை கட்டி போட்டு உட்கார வைக்கிற அளவுக்கு அங்கங்க வர பிஜிஎம்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த படம் ஃபுல்லாவே ஸ்டன் சீன்ஸ் பயங்கரமா இருக்கு. இந்த படத்தோடைய பிக்கஸ்ட் பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா ஸ்டன் சீன்ஸை தான் சொல்லுவேன். அதுலயும் முதல்ல அந்த 12 பேரை கொல்ற இடத்துல வர அந்த ஃபைட் சீன் அட்டகாசமா இருந்தது. ஸ்டேஜிங்லாம் பக்காவா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே மைனஸ் சைடு வந்தீங்கன்னா, இந்த 3மே அப்படியே மைனஸ்ல வரும். எப்படின்னா, இந்த 4 மணி நேரம் டியூரேஷன்ங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா பிவிஆர் மாதிரியான ஸ்கிரீன்ஸ்ல இந்த படத்தை புக் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல ஒரு 20 நிமிஷம், நடுவில் ஒரு 20 நிமிஷம், ஓவரால் ரன்ல ஒரு 4 மணி நேரம், இதை சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.25 மணி நேரம் தியேட்டருக்குள்ள இருக்கணும். 4.25 மணி நேரம் தியேட்டருக்குள்ள இருக்கணும். தியேட்டருக்கு வர்றது போறதுன்னு ஒரு டைமிங் இருக்கு இல்லையா, அதை கால்குலேட் பண்ணீங்கன்னா ரொம்ப தூரத்துல இருந்து வரீங்க, இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு ½ hour டிராவல் டிஸ்டன்ஸ்ல இருந்து வரீங்கன்னா கூட ஒரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஒரு படம் பாக்குறதுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுவே இந்த ½ hour டிஸ்டன்ஸா இருந்தாதான், 1 hour வர டிஸ்டன்ஸா இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 8 மணி நேரம் நீங்க ஒரு படம் பாக்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு நாளே போயிடும். ஸோ இது நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. முதல்ல தியேட்டருக்குள்ள இருக்கிற அந்த 5 மணி நேரமே நிறைய பேருக்கு ப்ராப்ளமா இருக்கும். இதுல வெளில இருந்து வந்துட்டு போற டைமிங்லாம் சேர்த்து இந்த 8 மணி நேரத்தை கால்குலேட் பண்ணீங்கன்னா அட போடா அப்படின்ட்டு போயிருவாங்க. அதனால இந்த படத்தோட டியூரேஷன் மிகப்பெரிய பிரச்சனை. ரெண்டாவது விஷயம், இந்த படத்தோட மியூசிக்னு சொன்னா இல்லையா, மியூசிக் நல்லா இருந்தது. ஆனா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்ல 2-3 பாடல்கள் கேட்கறதுக்கு சூப்பரா இருக்கும். ஓப்பனிங் சாங்கு, ஹீரோயின் கூட வர சாங்கு, கல்யாணத்துல வர சாங்கு, அது போக ரஹ்மான் பலோச் வந்து அந்த கன்னு வாங்க என்ட்ரி ஆகிற இடத்துல வர அந்த சாங்கு, இந்த 4 சாங்குமே ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பயங்கரமா கவனிக்கப்பட்டது. தனியா தெரியும், சூப்பரா இருந்தது. பட் அப்படியே இந்த பார்ட்டுக்கு வந்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பாட்டு வருது, ஆனா அது படத்துக்கு யூஸ் ஆகுதே தவிர பாடல்களா மைண்ட்ல நிக்கிற அளவுக்கு இல்ல. மூணாவது மைனஸ், இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுல வர எல்லா அந்த ரத்தம் தெரிக்கிற ஆக்ஷன் சீன்ஸுமே, அந்த ப்ரூட்டலான அந்த ரத்த காட்சிகள் எல்லாமே குழந்தைகள் பாக்குறதுக்கு தகுதியானது கிடையாது. ரெண்டாவது, இப்போ கொஞ்சம் பயப்படுற லேடிஸ், ஹார்ட் பேஷண்ட்ஸ், அது போக அந்த கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், இவங்க யாருமே பார்க்கற தகுதி இல்லாத சீன்ஸா தான் சொல்லுவேன். ஏன்னா காலை வெட்டுறது, தலையை வெட்டுறது, கண்ணை குத்துறது, இப்படி எல்லா சீனுமே ரொம்ப கொடூரமா இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலியோட போகணும் அப்படின்னு பிளான் பண்றவங்க இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பாக்குற ஆட்களா இருந்தா மட்டும் கூட்டிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா கூட்டு போகாதீங்க. நானே பாதி நேரம் கண்ணை மூடிட்டு தான் படம் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலா இந்த படத்தை நான் புக் பண்ணும்போது தமிழ்ல புக் பண்ணேன். தமிழ்ல தான் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஆனா படம் புக் பண்ண மறுநாளே கேஸ் தட்டுப்பாடுன்னு ஒரு விஷயம் வந்து பயங்கரமா வைரல் ஆச்சு. எங்கேயுமே கேஸ் கிடைக்கல, கடைகள்லாம் ஷட் டவுன் பண்றாங்க, இன்னொரு லாக்டவுனே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஏன்னா இந்தியாவுக்குள்ள வர கச்சா எண்ணெய் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க, அது வரல, அதனால கேஸ் தட்டுப்பாடாக போகுது, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடாக போகுது. அது போக
அந்த சைடு இருந்து வர நெட்வொர்க் கனெக்ஷன், அந்த கேபிள்ஸை சர்வீஸ் பண்ணாததுனால நெட்வொர்க்குமே கட் ஆக போகுது, கிட்டத்தட்ட இந்தியா இன்னொரு லாக்டவுனை சந்திக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. இது படம் புக் பண்ண 2 நாள் நடந்த விஷயங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா அது அப்படியே நார்மலைஸ் ஆயிடுச்சா, நார்மலாகி அப்படியே ஓகே கேஸ் மட்டும்தான் தட்டுப்பாடு, பெட்ரோலுக்கும் நெட்டுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆக போது இன்னைக்கு, இப்போ 18ன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு தான் ப்ரீமியர் பண்ண போறாங்க. எல்லா தியேட்டர்ஸ்லயுமே 3 மணில இருந்து ப்ரீமியர் ஷோஸ் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. 3 to 5ல இருந்து ப்ரீமியர் ஷோஸ் வேற வேற வேரியஸ் டைமிங்ல போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு தியேட்டர்லயா போட ஆரம்பிச்சாங்க. இங்க காட்சிகள் ரத்து, இன்னைக்கு இந்த படத்தை ஸ்கிரீன் பண்ணல அப்படின்னு. எனக்கு அப்பவே தலைவலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, என்னடா இது அப்படின்னு. அப்போ ரீசன் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி டப்பிங் தமிழ் டப்பிங் ப்ராப்பரா வந்து சேரல, அந்த வேர்ஷன் இன்னும் வந்து சேரல, அதனால இங்க ஸ்கிரீன் பண்றதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம், அதனால ஷோஸ் கேன்சல் ஆயிடுச்சு, எல்லாரும் ரீஃபண்ட் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. சரி, கமலால தானே புக் பண்ணிருக்கோம், கமலா தியேட்டர் சைட்ல இருந்து இன்னும் எதுவும் போடலையே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா போட்டானுங்க அவனுங்க, இந்த மாதிரி தமிழ் டப்டு வரல, அதனால ஸ்கிரீன் பண்றதுல ப்ராப்ளம் இருக்கு, அதனால நாங்க ஹிந்தி வெர்ஷன் மட்டும்தான் ஸ்கிரீன் பண்ண போறோம், அதுலயும் சப்டைட்டில்ஸ் இன்னும் எங்களுக்கு வரல, சப்டைட்டில்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நாங்க ஃபர்தரா அப்டேட் பண்றோம்னு போட்டிருந்தானுங்க. அடுத்த ஸ்லைட்ல ஒரு அப்டேட் பண்ணானுங்க, அது என்னன்னா ஹிந்தி வெர்ஷனுக்கான சப்டைட்டில்ஸ் வந்துருச்சு. ஸோ இங்கிலீஷ் சப்டைட்டில்ல ஹிந்தி வெர்ஷன் நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம், வேணாம்னு நினைக்கிறவங்க பாக்ஸ் ஆஃபீஸ் கவுண்டர்ல காசை வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் காசை வாங்குறதுக்காக தான் போனேன். ஆக்சுவலா நான் படம் பார்க்கணுன்ற மைண்ட் செட்ல இருந்தேன், ஹிந்தியாவே இருந்தாலும் பரவாயில்ல பாத்துரலாம் அப்படின்னு. என் ஃப்ரெண்டு வேணாண்டா வேலைக்கு ஆகாது, 4 மணி நேரம் படம், ஏன்னா எப்படியும் 4 மணி நேரம் ஹிந்தியில ஒரு அதர் லாங்குவேஜ்ல இந்த படத்தை பாக்குறோம்னா கண்டிப்பா தூக்கம் வந்துடும், தூங்கிடுவோம் அப்படின்னு சொன்னான். அது எனக்கு வேலிடா பட்டுச்சு. காசை வாங்கிட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு தியேட்டர்ல தாய் கல்வி ஓடிச்சுன்னா போய் பார்த்துட்டு வரலான்டான்னு சொன்னான். கவுண்டர்ல போய் காசு கேட்க போனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி தம்பி ரீஃபண்ட் பண்ணிடுவோம், ஆனா 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு அக்கௌண்ட்ல காசு வரும் அப்படின்னானுங்க. 210 ரூபாய்க்காக நான் 48 மணி நேரம் உட்காந்துட்டு இருக்க முடியுமா? ரெண்டாவது அவன் இந்த காசை வாங்கிட்டு தான் பக்கத்து தியேட்டர்ல போய் டிக்கெட் எடுக்கணும்னு சொன்னான். அது இல்லைன்னு உடனே வேற வழி இல்ல, சரி படமே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு நாங்க தியேட்டருக்குள்ள போய் படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படிதான் இந்த படத்தையே பார்த்தோம். ஆக்சுவலா ஹிந்தி திணிப்புன்னு முன்னாடி விஷயங்கள் சொல்லுவாங்க, ஆனா உண்மையாலுமே ஹிந்தி திணிப்பு என்னன்னு இன்னைக்குதான் பார்த்தோம். ஏன்னா கிட்டத்தட்ட தேட்டருக்கு வந்த 100-150 பேர் இருப்பாங்க. அந்த 150 பேரையுமே 150 பேருன்னு கிடையாது, 2 ஸ்கிரீனையும் சேர்த்தீங்கன்னா ஒரு 500 பேராச்சும் இருப்பாங்க. அந்த 500 பேருக்குமே ஹிந்தியை திணிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் காசு தருவேன்னு சொன்னா எல்லாரும் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, இந்த காசு வரலன்னா திரும்பவும் நான் தேட்டருக்கு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அது டிலே ஆச்சுனாலோ ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுனாலோ தேட்டருக்கு தான் கேட்கணும். இவங்க திருப்பி கரெக்டா அனுப்புவாங்கிறதும் நமக்கு தெரியாது. சோ திரும்ப அலைய முடியாது. அதுக்கு நம்ம படமே பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா படமே புக் பண்ணதே ரொம்ப கம்மியான காஸ்ட்டுக்கு தான். ஏன்னா இப்ப நாங்க வெளியே புக் பண்ணியிருந்தா ஒரு பர்சனுக்கே 225 rupees ஆயிருக்கும். ஆனா அன்னைக்கு அந்த ஸ்கிரீன்ல அந்த தியேட்டர்ல அவங்க சார்ஜ் பண்ணது என்னவோ 105 ரூபாய். சோ அது போக ஃபர்தரா டாக்ஸஸ் எல்லாம் சேர்த்து எனக்கு 270 ரூபாய் வந்தது 2 பேருக்கு சேர்த்து. இதுவே நாங்க வேற தியேட்டர் போயிருந்தா 450 ரூபாய் வந்திருக்கும், சாலிடா 450 வந்திருக்கும். பிரைஸும் கம்மி தான், சரி பார்த்துட்டு போவோம் அடுத்த லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தோணி இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் உட்காந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கூட காசு ரீஃபண்ட் வாங்கிட்டு போன மாதிரி தெரியல. எல்லாருமே ரீஃபண்ட் கேட்கறதுக்கு போறாங்க கவுண்டருக்கு. அதுக்கப்புறம் அந்த 48 ஹவர்ஸ் அப்படின்ற ரூல்ஸை கேட்ட உடனே சரி நான் படம் பார்த்துக்கிறேன், டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு உள்ள போயிடுறாங்க. இப்படிதான் எல்லார் மண்டைக்குள்ளேயும் ஹிந்தியை திணிச்சிட்டாங்க. படத்துக்குள்ள போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஹிந்தியிலே தான் பார்த்தாகணும்ன்றது விதி. ஏன்னா ஒருத்தர் கூட வீட்டுக்கு போல. எனக்கு சாலிடா சொல்லுவேன், நான் உட்காந்து இருந்த எல்லா இடத்துலயுமே ஒரு சீட்டு கூட காலியா இல்ல, எல்லாருமே உட்காந்துட்டு படம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அந்த வந்த அத்தனை பேர் மண்டைக்குள்ளேயும் ஹிந்தியை திணிச்சிட்டாங்க. ஒரு சர்டன் டைம் வரைக்குமே அந்த சப்டைட்டில் பார்த்து படம் பார்க்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு டிஸ்டர்பிங்கா இருந்தது. பட் அதுக்கப்புறமா அப்படியே பழகி ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சப்டைட்டில் மேல கண்ணு போவே இல்லை. ரொம்ப லென்த்தா ஏதாச்சும் டைலாக் வந்தா மட்டும்தான் சப்டைட்டில் மேல கண்ணு போகுது. மற்றபடி நம்ம பார்க்கும்போதே ஆட்டோமேட்டிக்கா நம்ம கண் சப்டைட்டில் படிச்சுக்கிட்டே இருக்கு, விஷுவலை பார்த்துக்கிட்டே இருக்கு. முதல்ல சப்டைட்டில் மட்டும் படிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா அது ஒரு விஷயமா தெரியவே இல்லை, அப்படியே படம் பார்த்துட்டே சப்டைட்டில் படிச்சுட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல சில டைலாக்ஸ்லாம் நம்ம சப்டைட்டிலே படிக்காம கூட அப்படியே புரிஞ்சுட்டே தான் இருந்தது. ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் படத்துக்குள்ள போயிடுறோம், என்னதான் லாங்குவேஜ் படமா இருந்தாலும். ஸோ நீங்க படம் பார்த்துட்டீங்களா, உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஆக்சுவலா இந்த தேட்டருக்கு போனது, எனக்கு நடந்தது, இதெல்லாம் ஒரு vlog-ஆ போடலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். அதை கண்டிப்பா அடுத்து போடுவேன். ஸோ அதை யாராச்சும் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன் வரும்.